இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்ப இங்க சொல்லப்பட்ட நியாயத்தீர்ப்பினால் 7வது வசனம் சொல்லுது நியாயத்தீர்ப்பினால பத்தி. சரிங்களா? அந்த ஒரு நாள் வந்து நீங்க ஒரு நாள்னு எடுத்துக்காதீங்க, அது 1000 வருஷம்னு எடுத்துக்கணும். அடுத்த வசனத்தை புரிய வைக்கிறார். அதனாலதான் கர்த்தருக்கு ஒரு நாள், அந்த நியாயத்தீர்ப்பினால். அப்ப நியாயம் தீர்க்கப்படுறதும் நல்லா கேளுங்க, நியாயம் தீர்க்கப்படுறதும் அதே நாள்ல தான், அழிந்து போறதும் அதே நாள் தான் அந்த வசனம் சொல்லுது. அந்த ஒரு நாள்ல வந்து நியாய தீர்ப்பு. அதுக்குள்ள நீங்க அதனாலதான் 24 மணி நேரம் இல்ல, அது 1000 இயர்னு அடுத்த வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? அது ஒரு நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. தயவு செய்து நீங்க ஒரு நாள் 24 மணி நேரமா எடுக்காதீங்க. அது 1000 இயர்னு அடுத்த வசனம் நம்மளுக்கு புரிய வைக்குது. சரிங்களா? ஏன்னா அதுக்கு அடுத்த வசனமே அதை சொல்லுது. அந்த ஒரு நாளை சொல்லிவிட்டு, நியாய தீர்ப்பின் நாளை சொல்லிவிட்டு அடுத்த வசனமே அதை சொல்லுது. தயவு செய்து நீங்க அது 24 மணி நேரத்துல எடுத்துக்காதீங்க. அது அதனால வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அந்த நியாய தீர்ப்பின் நாள் 1000 வருஷம்னு சொல்லப்படுது இல்லையா? அது எதை பற்றி தான் சொல்லுது? பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரத்தின் நாள், அந்த ஒரு நாள் மனுஷனை கொண்டு அப்படிங்கிற அந்த ஒரு நாள் 1000 இயருக்கு மனுஷகுமாரன் அந்த முழு பொறுப்பில் செயல்படுவாருங்கிறதா விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷங்கிறத இதுவும் நீங்கள் அனுமானத்தில் தான் எடுத்து நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் டைட்டாக கோடு பிடிச்ச மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கிட்டையும் வசனம் இல்லை. சரிங்களா? புரியுதுங்களா? இதுவும் ஒரு அனுமானம் தான், வசனம் சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா மற்றதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி வர்றதுனால சொல்கிறோம். நம்ம ஒரு சில விஷயத்தை அனுமானம் தான் பண்ண முடியுது. அதுக்கு வசனம் இருக்கிறத கொண்டாந்து பொருத்தி பார்க்குறோம். நீங்கள் டைட்டாக இல்லைங்க கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் சொல்லியிருக்கேன், அப்போ 1000 வருஷம் ஒரு நாள் இப்படி ரிவர்ஸ்லையும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறவங்களும் நான் பார்த்துருக்குறேன். இதுக்கெல்லாம் நான் பேச முடியாது என்னால். விஷயம் இப்படி இருக்குது, அதை புரிந்து கொள்வதற்கு இப்படி நம்ம அனுமானிக்கிறோம். கரெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அந்த நியாய தீர்ப்பின் நாளுங்கிற அந்த ஒரு நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கும்போது தான் தூக்க சக்கரத்தின் குடிகள் அசையாதபடி எல்லாம் சரியாயிடும். அப்படின்னா எல்லா சமூகத்து அநீதிகள், ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம், பணக்காரன் ஏழை, மரணம், நோய் எல்லாத்தையும் சரி பண்ணுற நாள் எதுன்னா 1000 வருடம் ஃபுல்லாக. இதுதான் அதுக்கான அர்த்தம். இப்போ நீங்கள் திரும்ப சங்கீதம் 96க்கு வந்து அந்த மிச்ச வசனத்தை படி. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். எப்ப? 1000 வருஷ ஆட்சி. இதுதான் அந்த நியாய தீர்ப்பு. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறாருன்னா அது 1000 வருட அரசாட்சியில நிதானமா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? படி. அதாவது எல்லா தேசத்துக்கும் இது அறிவிப்பா கொடுங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 24 14வது வசனம் படிச்சீங்கன்னா எப்போ உலகத்துக்கு முடிவு வரும் அப்படின்னா படி. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதாவது எப்போ முடிவு வரும்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியா அறிவிக்கப்படும். ஆக்சுவலா பாருங்க, வேதமானவர்களாக இருக்கக்கூடிய அவங்க மட்டும்தான் ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஆனா இது சாட்சியா அறிவிக்கப்படுகிறது. புரியுதா புரியலீங்களா? அதாவது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு யாருமா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறா? இது சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தமா? உலகம் முடிய போகுது, ராஜ்யத்துலதான் உலகம் முடிய போகுதுன்னு இந்த வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் கேட்ட கேள்வி என்ன? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னங்கிறப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தா ராஜ்யம் ஸ்டார்ட். அந்த ராஜ்யம் அப்படிங்கிற சுவிசேஷம் இருக்குல்லையா, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற ஒரு சுவிசேஷம் நற்செய்தி ஒன்று இருக்கு இல்லையா? ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு நற்செய்தி இருக்குல்ல, மொத்தம் 6-7 சுவிசேஷம் இருக்கு. ரட்சிப்பின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம் அப்படி சொல்லிட்டு வரும்போது தான் இந்த ராஜ்யம்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதாவது உங்களுடைய அதுதான் பாருங்க. மத்தேயு 24:3 படிங்க. இப்போ ஓகே, உங்களுடைய வருகையினால 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆகும்.
அப்படின்னா அந்த கேள்வியில் வருகையினாலே என்னத்த பிரசன்ஸ்னாலே 1000 இயர் ஸ்டார்டட் அப்படிங்கிற சுவிசேஷம் சாட்சியாக 1000 இயரில் அறிவிக்கப்படும். இப்போ கூட படித்தோம்ல ஏசாயா 52 சியோனுக்கு உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதம். அப்படின்னா அந்த சியோனுக்கே தெரியாது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. அதை ஒருத்தர் சொன்னாதான் என்ன ஆகுங்க, புரியும். அப்படிங்கும்போது ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா உலகம் முடிய போகுது. இந்த வசனத்தின்படி உலகம் வெகு சீக்கிரமா எப்போ முடிய போகுது? ராஜ்யத்தில் தான் முடிய போகுது. ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்தாலே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உலகம் முடியும்னு கேள்வி கேட்குறாங்க. ராஜ்யத்தில் தான் அந்த உலகம் முடியும், 2வது உலகம் முடியும். ஓகேங்களா? இப்போ திரும்ப வந்துருங்க சங்கீதத்துக்கு. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி. பாருங்க, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி. வானங்கள், வானத்துல யார் இருக்கிறா? இப்போ பிதாவாகிய தேவன், தூதர்கள், வேற நித்திரை அடைந்தவங்களும் வானத்துல இருக்கிறாங்களா? உயிர்த்தெழுந்தங்கிற கண்டிஷனுக்குள்ள இப்போ போயிடாம வானத்துல இப்போ 2ஆம் உலகத்தினுடைய வானம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யார் இருக்கிறாங்க வானத்துல? இந்த ஆகாயத்து அதிகார பிரபு யாருங்க? வானத்து பிரபு யாருங்க? பிசாசு. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை எங்க இருக்குதுங்க? எங்க இருக்கு? ஆகாயத்துல, வானத்துல. இந்த வானம் பழைய வானம் மகிழாது. இந்த உயிர்த்தெழுந்து போன சபை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது இப்போ மகிழ்ச்சியா இருக்குமா? இல்லை, இருக்காது. ராஜ்யத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 6 சபையின் காலத்தில் உயிர்த்தெழுந்து போயிருக்கிறாங்க இல்லையா? அதுதானே புதிய வானம். பழைய வானம் எது? விழுந்து போன தூதர்கள், சாத்தான். அதான் பழைய வானத்தில் அவங்க கண்ட்ரோல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பூமியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பொசிஷனை வானம் மடமடவென்று அகன்று அப்படின்னு படிக்கிறோமா? அப்போ ஆண்டவர் ராஜ்யத்தில் ராஜாவா வந்துட்டார்னாலே வானமன்றத்தில் உள்ள பிரபுவாக இருக்கிற அந்த சாத்தான் ஐயா வந்துட்டார், நான் போறேன்னு ஒதுங்கிட்டான்னு அர்த்தம். சாத்தானை கட்டியாச்சு. சரிங்களா? சரி, ஓகே, அது அப்புறம் பாட்டில் வரலாம். இப்போ வானம் மகிழ்ந்துனா என்ன பாயிண்ட் நோக்கி பார்ப்போம். வானம் மகிழ்ந்துனா குறிப்பிட்ட 7ஆம் சபை வரையும் 6ஆம் சபை வரையும் இருக்கிறவர்கள்லாம் உயிர்த்தெழுந்து யார்கிட்ட போயாச்சு? 2ஆம் வருகையில் சியோனிலேருந்து பலம் வரும்னு சொன்னார் இல்லையா? ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ண பிறகு வலது பக்கத்தில் நம்முடைய ஆண்டவர் போய் உட்கார்ந்தவன, உன் சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுவேன், சியோனிலிருந்து உனக்கு வல்லமையின் செங்குல் வரும்னு சொன்னார்ல. 6 சபையின் காலத்தில் உள்ள அந்த சபையெல்லாம் உயிர்த்தெழுந்து போய் அவரோட பவராக நிற்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ பவரில் யார் இருக்கிறா அந்த வானத்தில்? வானம் இப்போ மகிழ்ச்சியாக தானே இருக்கும். அந்த வானம் உயிர்த்தெழுந்து போன அந்த சேனை, பரிசுத்தவான்கள், அந்த தூதர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள்லாம் இப்போ உயிர்த்தெழுந்து போயிருக்கிறாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராஜ்யத்தில். இப்போ அதனால் யாருக்கும் தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷனை ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொன்னவங்களுக்கு தான் இது புரியும். ஓகேங்களா? வானம் மகிழ்ந்து பூமி, அப்போ பூமி பூரிப்புக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, கவனிங்க. இப்போ வெள்ளைக்காரன், கருப்பன், நீக்கிறோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ இருக்கா? அடிமை, பணக்காரன், ஆண், பெண் வேற்றுமையெல்லாம் இப்போ இருக்குதா? நிறையா இன்டைரக்டாக தான் இருக்கு. எல்லாம் சரியாயிட்டு வருதா இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, நான் வேற ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஏவாளுக்கு உள்ள சாபம் என்னன்னா, நீ கற்பத்தின் கனியை நீ பெற்றெடுக்கும் போது உனக்கு என்ன ஆகும்? கர்ப்ப வேதனைப்படுவா. 1000 வருட அரசாட்சியில் இருக்கிறோன்னு சொல்கிறோம். இப்போ குழந்தை பிறக்கிறது வழி இல்லாமல் பிறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ ராஜ்யத்தில். அதாவது இங்கே பாருங்க, அதுக்கான பூரிப்புக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட காலம் கழிச்சு இந்த வழியே இல்லாத பெற்றுக்கிற சூழ்நிலை வந்துருமா இல்லையா? அறிவியல் பூர்வமா வந்துகிட்டு இருக்கா இல்லையா? வந்துகிட்டு இருக்கா? அதுக்கு தேவன் வச்சுட்டாரு சிஸ்டர், பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்ட்டாரு. இன்னும் நிரப்பி முடியல, அதனாலதான் இன்னும் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க.
அதாவது சிஸ்டர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இல்லை கேளுங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் வந்து முழு வலியே நீங்கிட்டாங்கன்னு இல்லை, ஆனால் அந்த வலி அந்த அது பெற சவம்னா செத்து பிழைக்கிற இடம் அது. அது அந்த நிலைமை இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆப்ரேஷன் பண்ணி சிசரியன் பண்ணி டக்குனு அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சா இல்லையா? அந்த வலியில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா இல்லையா? கொஞ்சம் அதிகமாகவே குறைஞ்சிருச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, உங்களுக்கு தேவன்னு இன்னும் அந்த ஒரு ராஜ்யத்தினுடைய புண்ணியத்தை முழுமையாக அனுபவிக்க. ஓகே ஓகே, அது புரியுது. இல்லை அதாவது நான் சாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைச்சால் ஒழிய உனக்கு என்ன இல்லை, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சாபம். இன்னைக்கு எல்லாரும் ஏசியில் உட்காந்துட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தவா சம்பாதிக்கிறாங்க. ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாம் லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சொட்டு வேர்வை நெற்றியில் பழுந்து உழுவுதா? எதை கேட்குறீங்க? அதுதானங்க ஏதன் தோட்டத்தில் இருந்துச்சு. ஜாலியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். பிரச்சனையும் சாவத்துக்கு காரணம் பாவம் வந்த பிறகு தானங்க இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு. இதை எல்லாம் அதை பாருங்க. தயவுசெய்து இது வந்து நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கு இப்போ படிங்க. நான் அதுக்கான வசனம் சொல்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 படிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. அதாவது முந்தின வானமும் முந்தின பூமினா பழைய வானம், இந்த சாத்தான் பழைய வானம் பழைய பூமியெல்லாம் என்ன ஆயிடுச்சான், ஒழிஞ்சு போச்சான். முந்தின வானம் புதிய வானம் புதிய பூமினா உயிர்த்தெழுந்த சபை பூமி பூரணப்பட்டுருச்சு, புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்டாச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. சமுத்திரமும் இல்லைன்னா துன்மார்க்கமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சமுத்திரமான ஜனங்கள், அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்களாம். அப்படிதானே? சமுத்திரமும் இப்போ 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே சொல்லணும். முடியல, முடியறதுக்குள்ள இதெல்லாம் சரியாயிடும். ஓகே படிங்க. கட்டப்படுவான், அது பார்ப்போம் அவசரப்படாது. இல்லை பார்ப்போம், அவசரப்படாதீங்க. படிங்க. ஓகே, அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு 4வது வசனத்துக்கு வந்துருங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல சோம்பேறி, அப்படி இப்படிலாம் சொன்னீங்க, சோம்பேறியா இருந்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இப்போ சொல்லுங்க, மரணமே இல்லை, துக்கமும் இல்லை, நோயும் இல்லை, நொடியும் இல்லை அப்படிங்கிற நித்திய ஆசீர்வாதமான நாள் வரப்போகுது எல்லாருக்கும். இதுக்கு வேலை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. மனுஷன் 44 அல்ல, சாப்பிட்ற சாப்பாட்டுக்குன்னு உழைச்சாதானே அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதே அவங்க ஜீவனோடு இருப்பாங்கன்னு வசனம் சொல்லிடுச்சு. அது உண்மையிலே ப்ராசஸ் ஆனிச்சுன்னா அன்னைக்கு தான் ஆக போகுது. புரியுதுங்களா? அப்போ எல்லா பூரணமாக சப்பானியாக பிறந்தவங்களாம் என்ன ஆக போகிறான், பர்ஃபெக்டான சரீரத்தில் வந்துடும். பிறந்தவன் கண்ணு தெரியாமல் பிறந்தவங்களாம் கண்ணோட வந்துடுவான். எல்லாரும் எத்தனை வயசுக்கு வருவாங்க தெரியுங்களா? கிழவனா செத்தவங்க எத்தனை வயசுக்கு வருவாங்க தெரியுங்களா? எத்தனை வயசுக்கு திரும்புவாங்க தெரியுமா? வாழ வயது யூத்துக்கு திரும்புவாங்களாம். வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகும், தளர்ந்த கையெல்லாம் வாலிபத்துக்கு திரும்பும். இப்படிலாம் வசனம் இருக்கு. எப்போங்க டை படிக்க வேண்டியதில்லை, அது வெள்ளையானது கருப்பாக மாறிடும். ஒரு காமெடியாக சொல்கிறேன் இதை. அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு எல்லாத்தையும் பரிபூரணமாக கொண்டு வர்ற நாள் தான் இந்த 1000 இயர். வாலிபத்துக்கு வந்துடுவாங்க. இப்படி வசனம் இருக்கு. அதுக்கு அந்த நல்லதுக்கு இந்த டெக்னாலஜி பயன்பட போகுது. இப்போ அணுகுண்டு தயாரிச்சிருக்கிறாங்க, அது நல்லதா கெட்டதா? அணுவை பிளப்பது என்பது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஆனால் அணுவை பிளப்பதுனால் கரண்ட் தயாரிக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட நல்லதும் இருக்கு இல்லையா? அது அழிவுக்கு பயன்படுத்தாமல் நன்மைக்கு பயன்படுத்தினா, இந்த ஃபோன் இருக்குது, இன்றைக்கி எல்லா அருவறுப்புகளும் இதில் இருக்குது. அதே பைபிள், அதில் உள்ள சத்தியங்களை தியானிக்கக்கூடிய மீடியா எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் நீங்கள் எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை நம்மள இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மீதி மட்டும் இருக்கக்கூடிய மொபைல் வரப்போகுது. அது வெளியரங்கமான ராஜ்யம். புரியுதுங்களா? இப்போ ராஜ்யத்துக்குரிய ஒரு விஷயத்தை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, சரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க.
புரியுதா புரியலீங்களா? இப்போ காடு மாதிரி இருக்கிற இடத்துல வீடு கட்டணுங்க. ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது அதுக்கு அதை நீங்கள் இன்னைக்கு கட்டணும்னு முடிவு எடுத்துட்டா, அது இன்னைக்கு கட்டணுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க, அந்த முள்ளெல்லாம் எடுப்பாங்க. உடனே பில்டிங் எலும்பிருச்சுன்னு சொல்லிட முடியுமா? ஓகே, அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மெட்ரோ வந்தவொடனே எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அதை விடுங்க sister. அதை விடுங்க. இதெல்லாம் ஒரு வகையான தவறுகளும் நடந்து கொண்டு இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களை மாதிரி அம்மாக்களெல்லாம் பாருங்கள், அவங்களுக்குலாம் மாற்று வஸ்திரம் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேளுங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸுமா இருந்துச்சு? உங்கள் வீட்டில் இப்போ உங்களுக்கு எத்தனை இருக்குது? ஒன்றுமே இல்லையா? ஒரு பீரோ நிறையா இருக்குது. சொல்கிறேன், சும்மா ஒரு கருத்துக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் இதே அம்மாவை கேளுங்க, தண்ணி எடுக்கிறதுனா நீங்கள் எங்கம்மா போவீங்க? என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தண்ணி எடுக்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ராஜ்யத்தில் நடக்கலையா? இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்குள்ள முன்னேற்றத்துக்குள்ள சயின்ஸை வச்சே தேவன் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது இன்னும் உச்ச சயின்ஸ். இந்த அறிவு ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது அறிவு பெருத்திருக்குன்னு சொல்றாருல்ல. அறிவு பெருத்து வசனம் இருக்கா? படிச்சிருக்கிறீங்களா? கெட்டதுக்கு பயன்படுது, நல்லதுக்கு மாறிக்கொண்டிருக்கு. நான் அப்படி சொல்ல வரேன். கெட்டதுக்கு இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கேன். ஆனால் இந்த 2வது உலகத்தினுடைய தீமை இன்னும் ஒழியலை. சாத்தானை மட்டும்தான் கட்டியிருக்கு. நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன், சாத்தான் கட்டினதனுடைய விஷயத்தை. இப்போ உங்களை தப்பு பண்ண வைக்கிறது சாத்தானா இல்லை நீங்களா நானா? அடப்பா, நம்மளுடைய இச்சையினால நம்ம அவன் ஆல்ரெடி ரத்தத்தில் தப்பு செய்யறதுக்கு ஏற்றிட்டான், ரத்தத்தில் ஏற்றிட்டான். அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நான் சாத்தான் தான் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறான்னா நம்மளை மாதிரி ஆளுங்க வேற யாருமே இல்லை. அதாவது ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வச்சான் இல்லையா? ஆதாம பழத்தை சாப்பிட வைக்கணும். அதுக்கு கரெக்டான ஆள் யாரை தேர்ந்தெடுத்தான்? ஏமாத்தி சாப்பிட வச்சான். சரிங்களா? ஏவாளை சாப்பிட வச்சாக்கே ஆதாம் தன்னாலே சாப்பிட்டான். புரியுதுங்களா? அல்டிமேட்லி அவன் பிளான் என்னன்னா நம்மளை தப்பு பண்ண வைக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டான். இந்த உலகத்தில் நீதியாக வாழ முடியுமா? லஞ்சம் கொடுக்காம வாழ முடியுமா? இருக்கக்கூடாது. அது சொல்றேன். அப்ப நீதியா நீங்க வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா நீதி வாசமா இருக்கிற தேசத்துல தப்பு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப தீமை நிறைந்த உலகத்துல நீதியா வாழ்றது கஷ்டம் எப்படியோ, நீதி உள்ள தேசத்துல அநியாயம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகுது. ஏன்னா இது வந்து ஓவர்லேப்பிங்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த 1000 இயருடைய ப்ராசஸே என்னன்னா எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கான நாள். புரியுதுங்களா? இழந்து போனதையெல்லாம் திருப்பி கொடுப்பது. ஆதாம் இழந்தது 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவனை, அதை திருப்பி கொடுப்பதற்கு ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து எல்லா பிரேத குழியில் உள்ளவங்களும் எதிர்த்து வர போறாங்களா? அந்த ஜீவனை திருப்பி கொடுக்க போறாரா? அது எப்போ நடக்க போகுது? ஆண்டவர் 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சிலாம் திருப்பி கொடுக்க போறாரு. புரியுங்களா? இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய நாள் தான் இந்த 1000 வருட அரசாட்சியை வந்து. இப்போ நீங்க அந்த சிஸ்டர் படிச்ச வசனத்தை ஒரு விஷயம் இடையில பேசுறேன், தப்பா நினைக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடும். இப்போ ஆதாம் வந்து பாவம் செஞ்சுட்டார். ஆதாம் வந்து பாவம் செஞ்சுட்டார். ஆனால் தேவன் நினைச்சா அதை உடனே வேற ப்ராசஸை கொண்டு வர அவரால் முடியும். ஆதாம தூக்கி வச்சுட்டு எத்தனை ஆதாம் கூட படைக்க முடியும். ஆனால் அவரை படைச்சு இதுலேருந்து தேவ பக்தி உள்ள சந்ததியை அவர் எடுக்கணும்னு மலிக்காத வாசிக்கணும். இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அவருடைய வருகை ராஜ்யம் வந்து அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து அப்படி டக்குன்னு மாறும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் வந்துருச்சு. ஆனால் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தை பற்றி தெரியும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, 1ஆம் உலகம் படைக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் தெரியுமா? 1ஆம் உலகத்தை படைக்க தேவன் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் தெரியுமா? ஒளியை படைச்சதுலேருந்து முதல் நாள் ஆயிடுச்சா, அது 7000 வருஷம். அப்படி 6 × 7000 வருஷம் எத்தனைங்க? 42,000 வருஷம் எடுத்துக்கிட்டார் முதல்
உலகத்தை படைக்க, மனுஷன் குடியிருக்கு. ஏன்னா தேவனுக்கு 7000 வருஷம்னு ஒரு அனுமானத்துக்குள்ள வர்றோம் இல்லையா சிஸ்டர்? அதான் இப்போ இதை எதை வச்சு அனுமானம் பண்றோம்னா, இப்போ ஓய்ந்திருக்கிற நாள் 7000 வருஷங்கிறப்ப பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா 7000 வருஷம். அப்போ அந்த 6 நாள் இன்ட்டு 7000 வருஷம்னு ஒரு இங்கேருந்து ரிவர்ஸில் போய் அதை கால்குலேட் பண்ணுறோம். புரியுங்களா? அப்போ 42,000 வருஷம் ஆச்சு இந்த புதிய பழைய அந்த முதல் உலகத்தின் வானத்தையும் பூமியும் மனித குடியிருப்புக்காக ரெடி பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ நோவாவை எடுத்துக்கோங்க. நோவாவின் நாட்கள்னு சொல்லப்படுது. நோவா இந்த முதலாம் உலகத்திலேருந்து 2ஆம் உலகம் வர்றதுக்கு அவர் ரெடி பண்ணுறதுக்கு தேவன் கொடுத்த நாள் எத்தனை நாள் தெரியுமா? 120 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நீ போய் வேலையை கட்டிடுங்க. அவர் 120 வருஷமா ஒவ்வொரு மரம் வெட்டி கொண்டாந்து அது வேலையெல்லாம் கட்டிக்கிட்டே முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு சிப்பு கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆகுதுங்களாம். பெரிய சிப்பு இதில் இருக்கு இல்லையா, விசாகப்பட்டினத்துலலாம் ஒரு 100 மீட்டருக்குரிய ஒரு சிப்பை கட்டணும்னா 40 வருஷம் ஆகுமா. நோவா அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சில பேர் சேர்ந்து தான் கட்டியிருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்து கூட கட்டினதா வச்சுக்குவோம் சும்மா. அது எவ்வளோ பெரிய இருக்குன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் 6 வருஷம் ஆகுது. அட்லீஸ்ட் 6 வருஷம் ஆகுது இல்லை? புரியுதுங்களா? அப்போ அந்த டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ அது இம்ப்ரூவ் ஆகாதனால 120 உடனே ஆர்டர் போடுறோம், செல்லுலேயே ஆர்டர் போட்டால் வந்துடும். அதுதான். அப்போ பாருங்க, இப்போ நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறங்கிறது இது ஒரு குரூப். நீங்க எதை சொன்னாலும் ராஜ்யத்தில் கொண்டாந்து ப்ரூவ் பண்ற அளவுக்கு எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஓகே, 120 வருஷமா நோவாவின் நாட்கள் எதை கட்டுறதுக்கு? இந்த முதலாம் உலகத்திலேருந்து 2ஆம் உலகத்துக்கு வர்றதுக்கு இந்த பேழையை கட்டலன்னா அந்த 8 பேர் வந்திருக்க முடியுமா? அப்ப 2ஆம் உலகம் எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுமா? ரெடி ஆனிச்சு தெரியுமா? வேலையை கட்டுன்னு தேவன் கட்டளை கொடுத்து அதை மைண்டில் ஏற்றி மரத்தை வெட்ட ஆரம்பிச்சார்ல, அப்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2ஆம் உலகம். ஒருவேளை ஒரு மரத்தை வெட்டலாம், ஆமாம் என் மலையை பார்த்தது யாரு அப்படின்னு நோவாவும் நினைச்சிருந்தாருன்னா முதல் உலகத்திலே எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. எந்த ஊருக்கு? 2ஆவது உலகத்துக்கான ஒர்க்கு முதல் உலகத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அழிவுக்குரிய விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மழை பெய்யும் போது தான் அழிவு. அது எத்தனை நாள்? அது கூட ஒரு 40 நாள் அப்படின்னா ஒரு டைம் எடுக்குது. 150 நாள் சென்று தான் தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. அப்போ உலகத்தை அழிக்கிறதுக்கு 2ஆம் உலகத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார்? முதலாம் உலகத்திலேயே அதுக்குரிய ஆட்களையும் ரெடி பண்ணி, அதுக்குரிய மிருகங்களையும் ரெடி பண்ணி, அதுக்குரிய சிப்பும். இப்போ 2ஆம் உலகம் முடிகிறது கூட ஒரு சிப்பு இருக்குது. அது தெரியுமா? இப்போ இந்த விசுவாச கப்பலில் நீங்கள் ஏறலைன்னா இந்த 2ஆம் உலகத்துலேருந்து 3ஆம் உலகத்துக்குள்ளே போக முடியுமா? விசுவாசம் என்றால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை இருக்கிற எல்லா சத்தியங்களும் சேர்ந்ததுதான் விசுவாசம். விசுவாசம் கேட்கிறதுனால் வரும். எதை கேட்பதனால் வரும்? அப்போ வேத வசனத்தில் இருக்கிற ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள சத்தியங்கள் தான் விசுவாசம். ஒரு குறிப்பிட்ட பிதா குமாரனை மட்டும் அறிவது விசுவாசம் இல்லை. ஆத்மா நரகத்தை பற்றி கேட்டது விசுவாசம் இல்லை. செகண்ட் கம்மிங்கை மட்டும் கேட்டது விசுவாசம் இல்லை. ராஜ்யத்தை மட்டும் கேட்ட அதன்படி வாழ்வதும் தான் விசுவாசம். அப்போ விசுவாச கப்பல்ங்கிற ஒரு விஷயத்தில் நம்மலாம் இப்போ ஏறிட்டோம். பைபிள் சத்தியத்தை வச்சு அதை சேதப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 18-19. ஒன்று தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 18-19. 286 பக்கம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். ஓகே, அப்ப விசுவாச கப்பலை சேதப்படுத்துறவங்க யாருன்னா, இந்த மாதிரியான சத்தியத்திற்குள்ளாக உட்படுத்தாதவளுக்கு குழப்பமான சூழ்நிலைகளை கொண்டாடுறவங்க எல்லாம் விசுவாச கப்பலை சேதப்படுத்துறவங்க. இப்போ இந்த விசுவாசத்துக்குள்ள வந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்னை பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிறார், 144,000 பேர்ல ஒருத்தன் ஆக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க?
எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இந்த சத்தியத்திலேருந்து கற்றுக்கிட்டீங்க. இந்த சத்தியம் வசனம் சொல்லிச்சு, அதனால் விசுவாசிங்க, விசுவாச கப்பலில் ஏறிட்டீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு இறங்கிக்கலாம் எப்போ வேணாலும். ஆமாவா இல்லைங்க? அப்போ இந்த விசுவாச கப்பல் 2ஆம் உலகத்தில் ஸ்டார்ட் ஆகி இதில் ரெடியாக ஏறிட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்து 3ஆம் உலகத்துக்குள்ளே போயிடணும். 2ஆம் உலகம் அழிய போகுது. புரியுதுங்களா? இப்போ ஏதோ கப்பல் கப்பல்னு சொல்லிட்டு என்ன வேற ஏதோ லிட்டரலாக அப்படிலாம் இல்லை, இதுதான் சொல்லுவீங்களா? இதுதான் விசுவாசம் என்னும் கப்பலில் இப்போ நம்மலாம் ஏறி இருக்கிறோம். அதில் நோவா உள்ளிட்ட 8 பேர். இப்போ நோவாவுக்கு நிழலுக்கான பொருள் யாருங்க? அங்கே நோவானா நோவாவின் நாட்கள் நடந்ததுக்குள்ள மனுஷகுமாரன் தான் பொருள், ஆள்குறிய அர்த்தம். அதில் அவர் ஒருத்தர் மிச்சம் 7 சபையின் காலத்தில் உள்ள சபையும் சேர்ந்து இந்த விசுவாச கப்பலில் ஏறி முடிச்சாதான் கப்பல் கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உலகம் அழியும். அதனால தான் சபை உலகத்தின் முடிவு. அப்போ மனுஷகுமாரன் நாள்லையும் நடக்கும். அது ஒரு பார்வை. இதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை எங்கேருந்து வந்துட்டு பார்த்தோம்? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தின் காரியத்தில் சங்கீதம் 96 திரும்ப வந்துடும். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதில் நிறைவும் முழங்குவதாக. சமுத்திரம்னா துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட ராஜ்யம் வந்துருச்சுப்பா நம்மளாம் மனம் திரும்பணும்பான்னு அவங்க கூட மனம் திரும்புவாங்களாம். அதான் சமுத்திரம் இல்லாமல் போயிட்டுன்னா துன்மார்க்கமாக வாழ்கிற ஜனங்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். படிங்க. காட்டு விருட்சம்னா மரம்னா தேசங்கள். எல்லா தேசமும் கர்த்தருக்கு முன்பாக நீரே தேவன் என்று நாங்கள் வருகிறோம்னு எல்லா தேசமும் வந்துடுவாங்களாம். அது ஃபியூச்சர். அது ஓகேங்களா? தொடர்ந்து. அவர் வருகிறார். ஏங்க 2வது வாட்டி பூமியை நியாயந்திருக்க வர்றாருன்னு சொல்லியிருக்கு? முதல் வாட்டி வந்தது மனுஷனை மீட்கும் பொருளை கொடுப்பதற்கு. இந்த இடத்துல பூமியை நியாயந்திருக்க இது 2ஆம் வருகை குறித்து. 2 வாட்டி வருகிறார்னு ஏன் வந்துச்சுன்னு சொல்லுங்க. இங்கே 2 வருகை இருக்குங்கிறது இந்த வசனமும் சொல்லுது. அவர் வருகிறார். 1ஆம் வருகையில் மனுஷனை மீட்கும் பொருளை கொடுத்து அதற்கான திட்டத்தை பிதாவின் இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ 2ஆம் வருகையில் பூமியை நியாயந்திருக்க வர்றார். இந்த வசனம் கூட 2 வருகையை பற்றி சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம நிதானிக்கும் பொழுது இப்போ நம்ம இந்த சிஸ்டர் சொன்ன வசனத்துக்குள்ளே போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. எல்லா மனுஷரும் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ படிங்க, கொஞ்சம் கவனமாக படிங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் 22 படிங்க சிஸ்டர். 15 22 வரை. 22 பின்பு அவர் வருகை வந்த பிறகு உயிர்ப்பிக்கப்படுவாங்களா? வர்றதுக்கு முன்னாடியே உயிர்ப்பிக்கப்படுவாங்க. வரும்பொழுது தான் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும். யாரு அவருடையவர்கள்? யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்த 1,44,000 பேருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுது. அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வருகை அந்த இது காலப்பொழுதுங்கிற மாதிரி வரும். ஓகே, பாருங்க, இது கூட அதுதான். அவனவன் தன் வரிசையிலே. அப்பனா 1ஆம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதல், பொதுவான உயிர்த்தெழுதல், 4 வகை உயிர்த்தெழுதலை பற்றி வேதம் சொல்லுது. அதாவது 1,44,000 உயிர்த்தெழுதல், முற்பிதாக்களுக்கு உரிய உயிர்த்தெழுதல், திரள் கூட்ட உயிர்த்தெழுதல், உலக உயிர்த்தெழுதல், அப்படின்னு 4 வகை. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ 1வது சபை, 2வது அடுத்தடுத்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அப்போ 2ஆம் வருகை ஆரம்பிக்கும் போது அதில் முதல்ல உயிர்த்தெழுந்து வந்தவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து. 2ஆம் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. அதன் பின்பு தான் முடிவு உண்டாகும். எதுக்கு முடிவு உண்டாகும்? உலகத்துக்கு முடிவு. கவனிங்க, நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னங்கும் போது அவர் வந்தவனே யாரை ஃபர்ஸ்ட் உயிர்ப்பிக்க வைக்கிறாரு? சபை.
சபை உயிர்த்தெழுந்து போன பிறகுதான் உலகத்துக்கான முடிவு உண்டாகும். அதான் அறுவடை உலகத்தின் அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்ப சபை உயிர்த்தெழுதல் தான் உலகத்தின் முடிவு. சரிங்களா? இப்ப கண்டினியூ பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகுதானே உலகத்துக்கு முடிவு. அப்படித்தானே இந்த வசனம் சொல்லுது? ஆமா. ஓகே. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து எப்ப கரெக்டா வருதா? சபை முடிகிற வரை இந்த அதிகாரத்தையும் சாத்தானுடைய அந்த ஏஜென்ட்டுகளையும் தொடுவாரா? தீமை இருக்குமான்னு கேட்டா சபை முடிகிற வரை தீமை இருக்கும் தானே இந்த வசனம் சொல்லுது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். எப்ப முடிவு உண்டாகும்? சபை முடிஞ்சவொன்னே உலகத்துக்கு முடிவு உண்டாகும். இந்த உலகத்துக்கு முடிவு கட்டுறதுல ப்ராசஸ் என்ன செய்யறான்னு சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது அவர் சகல அதாவது சபை முடிஞ்சவொன்னே உலகத்துக்கு முடிவு ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக முடிவு கட்டுறதுக்கான ஒரு காரியங்கள் ப்ராசஸ் ஆகும். அதில் என்ன பண்ணுவாருன்னா அப்பொழுது அப்படின்னா சபை முடிஞ்ச பிறகு அப்பொழுது சகல துரைத்தனம்னா என்னது? ஆங்கிலத்தில் படிக்க முடிஞ்சால் படிங்க. எல்லா அத்தாரிட்டிஸ், ஆல் அத்தாரிட்டிஸ். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, பிரைம் மினிஸ்டர், யுஎன்ஓ எல்லா துறைத்தனங்களும் இருக்கு இல்லையா? உலக ராஜ்யத்தின் ஆளுகைக்காரர்களுக்கெல்லாம் முடிவு எப்போ தான் கட்டப்படுங்க? எப்போ தான் கட்டப்படும்? சபை முடிஞ்சாதான். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதா இல்லை வேறு மாதிரி சொல்லுதா? எப்போ இந்த அதிகாரங்கள், இந்த உலக ராஜ்யங்களினுடைய அதிகாரங்களுக்கெல்லாம் முடிவு கட்டப்படும்னா சபை உயிர்த்தெழுந்த பிறகு தான் முடிவு வரும். அந்த முடிவில் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து, இதை படிச்சு ஆங்கிலத்தில் படிச்சுட்டு நீங்கள் விளக்க சொல்லுங்கள் சிஸ்டர். Then cometh the end, when he shall have delivered up the kingdom to God, even the Father, when he shall have put down all rule and all rule, all authority, power. பவர். அப்போ இந்த மூணு விஷயம் இப்போ இருக்குதா? ஏன் இருக்குது? சபை இருக்கிற வரையும் இது இருக்கும். சபை முடிஞ்ச பிறகு தான் உலகத்துக்கு முடிவு. இந்த உலகத்தின் முடிவு இந்த மூணு விஷயத்தையும் எடுத்துட்டா முடிஞ்சு போயிடும். ரூல், அத்தாரிட்டி அண்ட் பவரை எடுத்துட்டா என்ன ஆயிருங்க? இது சாத்தானை எடுத்துட்டா ஆகும்னு சொல்லியிருக்கா? இந்த இடத்துல சாத்தானை எடுத்துட்டா இதை உலகத்துக்கு முடிவு ஆகும்னு சொல்லியிருக்கா? இந்த மூணு பவரை எடுத்துட்டா, மூணு விஷயத்தை எடுத்துட்டா உலகத்துக்கு முடிவு வந்துடும் சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இந்த 2வது உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானை பற்றிலாம் இங்கே பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடியே கட்டியாச்சுன்னு தான் அர்த்தம் அது. புரியுதுங்களா? இப்போ இந்த அதாவது இதை வேற விதமாக புரிகிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. உசாமா பின் லாதின்னு ஒரு தீவிரவாதி இருந்தார். அவருக்கு கீழே லாதர். ஓகே, மன்னிச்சுக்கோங்க. அவர் தலைமையில் தான் ஒரு தீவிரவாத இயக்கம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்க என்னென்ன பண்ணாங்க? அந்த தீவிரவாத இயக்கம் அந்த 5 பிளேனை வச்சு 4 இடத்துல அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை கீழே கொண்டாந்தாங்களா? கொண்டாந்தாங்களா? அவங்க பொருளாதாரம் இறங்குச்சுன்னா நம்மளுக்கு வெங்காயம் விலையெல்லாம் ஏறிச்சா? பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிச்சா? அங்கேக்கு நம்மளுக்கு ஏங்க பிரச்சனை ஆகுது? இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக உசாமா பின் லாதன் ஒரு தலைமையில் ஒரு தீவிரவாத இயக்கம் இயங்கி கொண்டு இருந்துச்சு. இப்போ அந்த தலைவனை போட்டு தள்ளியாச்சு. விஸ்தாரமான தேசத்தின் தலைவர் இல்லை, அது இல்லை. இந்த உசாமா பின் லாதன்கிற தலைவனை போட்டு தள்ளியாச்சு. ஓகேங்களா? இப்போ இருக்கிறது தீவிரவாத இயக்கத்தின் ஆங்காங்கே ஒரு சில பேர். லாசர் பிரதர் நம்பர், லாசர் பிரதர் நம்பரை அனுப்புங்க பிரதர். லாசர் பிரதர் நம்பர் அனுப்புங்க. சாரி பிரதர், சாரி, இங்கே ஒரு சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு, அதனால தான். சாரி, மன்னிச்சுக்க சொல்லுங்க அவரை. இப்போ உசமான் பின் லாதினை போட்டு தள்ளியாச்சு. அதாவது சாத்தானை போட்டு கட்டியாச்சு, அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் குட்டி சாத்தான்லாம் இருக்குல்ல, புதுசு இல்லை, இருக்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். விழுந்து போன தூதர்களை வச்சு தானே சாத்தான் எல்லாத்தையும் இந்த 2ஆம் உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இருந்தான் சாத்தானை தாங்க கட்டியிருக்கு. விழுந்து போன தூதர்களை கட்டியிருக்கிறத 1000 வருட அரசாட்சி கட்டப்பட்டிருக்கிறத கவனிங்க. சாத்தானை கட்டுவது தான் 1000 வருட அரசாட்சியினுடைய ஸ்டார்டிங். அது கட்டியாச்சுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன் சாத்தானை. ஆனால் சாத்தான் யாரை வச்சு இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தான் தெரியுமா? பாருங்க நல்லா கேளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை படிங்க. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நம்மளுக்கு சாத்தானுங்கிற தலைவனும் இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நம்மளுக்கு போராட்டம் இருக்கு. இப்போ சாத்தானை தான் பிடிச்சி கட்டியிருக்க ஒழிஞ்சு பொல்லாத ஆவிகளின் சேனையை கட்டிட்டதா வசனம் இருக்குதா? ஆனால் முதல் உலகத்திலே கட்டியாச்சு. அவங்கள எப்போ கட்டியாச்சு? நோவா காலத்திலே கட்டியாச்சு இருக்குல்ல. இப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் கட்டியாச்சு. இந்த விழுந்து போன தூதர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கு, படிங்க. படிப்போம். யூதா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படி. அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களை போய் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 6வது வசனம் படிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இப்ப இவங்க அந்தகார சங்கிலியில எப்ப கட்டப்பட்டாங்க? எப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல நோவா காலத்துல கட்டப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. இவங்க மானமன்றத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியெடுக்க போகிறோம். கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இது எப்போ கட்டப்பட்டாங்க அந்த விழுந்து போன தூதர்கள்? நோவா காலத்தில். இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறதா இங்கே வசனம் இருக்குது? அதான் என்ன நாள்? படிங்க, திரும்ப படிச்சுட்டு சொல்லுங்கள். எப்போ அவங்களுக்கு ரிலீஸ்? நாளாகிய நியாய தீர்ப்பினால ரிலீஸ் ஆகிடுவாங்க. அது வரையும் தான் கட்டப்பட்டிருப்பாங்கன்னு போட்டிருக்கு சிஸ்டர். நியாய தீர்ப்பினால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ யார் ரிலீஸ் ஆகிட்டா, யார் கட்டப்பட்டுட்டா? கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீங்கன்னா தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டேன். சாத்தான 1000 வருட அரசாட்சியின் ஸ்டார்டிங்கில் கட்டியாச்சு. ஆனால் யாரை ரிலீஸ் பண்ணியாச்சு? ஆமாம், அவங்களுக்கு நியாய தீர்ப்பினால சபை தான் நியாயம் தீர்க்க போகுது. அது தெரியுங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை, நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று கட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் நியாய தீர்ப்பின் நாளில் ரிலீஸ் ஆவாங்கன்னு தான் இந்த வசனம் சொல்லுது. யார் ரிலீஸ் ஆயிடுவா? யாரு ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னா இப்போ அக்கிரமம் செய்கிறது சாத்தானா விழுந்து போன தூதர்களா? இந்த பாயிண்டை கொண்டாடுறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பாருங்க. நியாய தீர்ப்புக்குன்னா நியாய தீர்ப்பு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு. அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு, அதுக்கப்புறம் தான் தூதர்களுக்கு. அதுக்கு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 6:2-3. யார் அந்த பரிசுத்தவான்கள்? யாரு? சபை. இப்ப தொடர்ந்து படிங்க. உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க. அதுக்கப்புறம் தேவதூதர்களையும் யார் தான் நியாயம் தீர்க்க போறா? அப்ப அவங்கள ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண பிறகு அவங்க திரும்பவும் தப்பு பண்றதுனால அவங்களுக்கு முடிவு கட்டுற தீர்ப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்போ அப்போ இவங்க ரிலீஸ் பண்ணி திரும்ப தப்பு பண்ணாதானே நம்ம அதை கொண்டு போக முடியும். அது நியாயம் தீர்க்க போகிறோம். அதுக்கடையில் இவங்க நியாய தீர்ப்பின் நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை? இப்போ அப்போ நியாயத்தின் நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யாரை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு பார்க்குறோம். இந்த வசனத்தின்படி யூதாவில் ரிலீஸ் பண்ணிட்டார். யாரை கட்டிட்டார்? அப்போ பண்ணுற தப்பெல்லாம் சாத்தானா விழுந்து போன தூதுவர்களான்னு நீங்கள் தான் இப்போ எனக்கு பதில் சொல்லணும். புரிஞ்சுங்களா? சாத்தானை கட்டியாச்சான்னு கேட்டால் ஆம் கட்டியாச்சு. கட்டின அவர் பலவானை முந்து கட்டினால் ஒழிய வீட்டில் வந்து அப்போ பலவானை முண்டி கட்டினாதான் உயிர்த்தெழுதலே ஸ்டார்ட் ஆகும். அந்த வீட்டில் உள்ள அந்த பொக்கிஷம் யாருங்க? இந்த உலகம் என்னும் பூமியில் உள்ள பொக்கிஷம், கிறிஸ்துவனுடைய பொக்கிஷம் யார்? சபை. சபையை வந்து எடுத்துகிட்டு போகிறது தானே அவருக்கான வேலை. மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படி.
இந்த பூமியில் அவருக்கு பொக்கிஷம் இருக்குது. என் சம்பத்தை நான் அதே தான் என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அதாவது அவருடைய ஜனங்களாக இருக்கிற அந்த ஜனங்களுக்கு பேர் சம்பத்து. ஆங்கிலத்தில் ஜுவல்லரின்னு போட்டிருக்கு. ஜுவல்லரி, நகைகள். அவருடைய சம்பத்து இந்த பூமியில் இருக்குது. யார் அது? அதை யாருடைய வீட்டில் இருக்குது? இப்போ அது யாருடைய வீட்டில் இருக்குது? இப்போ இந்த சம்பத்து சாத்தானுடைய வீட்டில் இருக்குது. அவன் வீட்டில் இருக்குது. நம்மலாம் எங்கெங்கே இருக்கிறோம்? இந்த 2ஆம் உலகத்தில் தானே இருக்கிறோம். அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம். ஆனால் அவருடைய சம்பத்தான் இங்கே இருக்கிறோம். அதை எடுக்கிறதுக்கு தான் 2ஆம் வருகையிலே வர்றார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவனை கடாட்சிக்கிறேன். நம்மளெல்லாம் அடி உட கொடுக்குறாருன்னா வாங்கிட்டு திருந்திட்டு ஓடியே போயிடணும். எதை போக்கு? ராஜ்யத்தை நோக்கி. சரிங்களா? அவருடைய சம்பத்து இந்த பூமியில் நாம தான். அதை தான் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கான முடிவையும் நம்மளை வச்சு தான் வச்சுருக்கிறார். ஏன்னா நம்ம ரெடியானால் தான் இந்த உலகமே முடியும். ஏன்னா இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாடு? சாத்தானுடைய கட்டுப்பாடு. ஆனால் சாத்தானை கட்டியாச்சு, உசமா பின் லாதீனை பொண்ணாச்சு, கட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மற்ற குட்டி குட்டி தீவிரவாதிகள்லாம் இருந்துட்டு இன்றைக்கும் தீவிரவாதம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு முடிவு கொண்டாருது. இதை எல்லாம் சரி பண்ணுவதற்கான நாள் தான் இந்த 1000 இயர். அது ஒன்று இருக்குது. அது ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 15:23 அவங்களும் பொசிஷன் தான் இருப்பாங்க சார். இப்போ நான் திரும்பதுலேருந்து ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி திரும்ப கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், அதை தான் சொன்னோம். எது? ஆமாம். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வசனம் அப்படி சொல்லலை. நியாயத்தீர்ப்பினால் 2ஆம் வருகையில் வரும்பொழுதே ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு தான் வசனம் இருக்குது. அதை தான் இவ்வளோ நேரமும் நம்ம பேசிக்கிட்டு வரோம். அவர் வரும்போது அவருடையவர்கள் முதலாவது எதிர்ப்பாங்க. அவர் வரும்போதே நியாயத்தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுது. புரியுதுங்களா? 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுது. 1000 வருட அரசாட்சியாக இருக்கிற கடைசி நாள் தான் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில் தான் கடைசி நாளில் தான் சபையும் உயிர்த்தெழும், முற்பிதாக்களும் உயிர் தள்ளுவாங்க, திரள் கூட்டமும் உயிர் தள்ளுவாங்க, உலக ஜனங்களும் உயிர் தள்ளுவாங்க. எல்லாருமே இந்த 1000 வருட அரசாட்சியில் தான் கடைசி நாளில் தான் உயிர் தள்ளணும். 7வது 1000 வருஷத்தில் தான் உயிர் தள்ளணும். புரியுதுங்களா? கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே உயிர் தள்ளணும்னு வசனம் எங்கேயுமே இல்லை. 3ஆம் உலகம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது பாருங்கள், சகல அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் வல்லமையும் பரிகரிக்கிறாருங்கிறப்ப இந்த 2வது உலகம் முடிஞ்சிடும். எல்லா பவரும் முடிஞ்சிடும். சாத்தானுடைய எல்லா பவரும் முடிஞ்சிடும். அல்டிமேட்லி இப்போ 3வது உலகத்துக்குரியவங்க யார்? இப்போ திருச்சபை. ஆல்ரெடி குறிப்பிட்ட ஆளுங்க வானத்துக்கு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கவங்க வானத்துக்கு போகணும். புதிய வானம் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் காவாசி நம்மலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாதி முக்கால்வாசி வானம் புதுசாகிடுச்சு. நல்லா கவனிங்க. பழைய வானத்தில் யார் இருந்தா? 2வது உலகத்தின் வானத்தில் தேவதூதர்களும் சாத்தானும். அங்கே உள்ளவங்கெல்லாம் மடவென்று அகன்று கீழே வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? மடவென்று. அப்போ மானங்கள் மடவென்று இருந்ததுன்னு மேகத்தை மடிக்கிறதா போர்வ மாதிரி? அப்படியா? வானலாவிய அதிகாரங்கள் எல்லாம் மடவென்று அகன்று போவின்னு. இதை தாங்க நீங்கள் 2 பேரில் பார்ப்பீங்க. வானம் மடவென அகன்று, பூமி அதனுடைய கிரியைகளும் அழிவுக்குள்ளே போய் பூதங்கள் அழிவு. அப்போ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழிவுக்குள்ளே வரும். 4 காற்று. அதான் 4 காற்று: சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதம். இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ இருக்கிற விழுந்து போன தூதர்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இதை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை? ஆனால் இது கண்ணுக்கு தெரியாததுனால யாருக்கும் தெரியல. சரிங்களா? இப்போ இந்த 4 அதாவது வானம் மடவென்று அகன்று, பூமி அதனுடைய கிரியைகளுக்கெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டாடுறார், சரி பண்ணிக்கிட்டு வர்றார். ஃபஸ்ட்டு எங்கே பொசிஷன் எடுக்க வேண்டிய இடம் எதுங்க? வானம்.
இப்போ வானத்தில் வந்தவனே அவருடையவர்களில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்கெல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அங்கே பவர் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. மிச்சம் இருக்கிறவங்க நம்ம இருக்கிறோம். அதனால தான் இந்த 2ஆம் உலகம் அழியலை. புரியுதுங்களா? ஏன் அழியலை? இதே பூமியில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம ரெடி ஆகிட்டோம்னா இந்த உலகம் முடிஞ்சிடும். அதான் என்னது கடைசி கால பாதாளம்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது வசனம் எதாவது இருக்கா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. இருக்கு. ஓகே, கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் அதிகாரம், வல்லமை, அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா பவர், வல்லமை, துரைத்தனத்தை எல்லாம் எப்போ பரிகரிப்பார்? சபை முடிந்தவொன்னே உலகத்துக்கு முடிவு வரும். இந்த உலகத்தின் முடிவில் இந்த அதிகாரத்தெல்லாம் என்ன பண்ணுவார்? இந்த மற்ற அதிகாரம்லாம் மனுஷனும் விழுந்து போன தூதர்களும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்கல்ல, அப்போ தான் அதை கண்ட்ரோலில் எடுப்பாராம். அது வரையும் அப்படியே விட்டுருப்பாராம். எப்போ? 2ஆம் வருகை வந்த பிறகு. அப்போனா தீமையெல்லாம் இருக்குன்னு தானே. இப்போ இருக்கிற உலகம் கோச்சிக்கிறாங்கல்ல, எங்களுடைய அதிகாரம் போயிடுச்சுங்கிறத எண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் யார்? கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருக்கிறாரு. வெகு சீக்கிரமாகவே அவங்கள்ட்டேருந்து பிடிங்கிற போகிறாரு. இந்த மோடியெல்லாம் கை கட்டி பிளேட்டில் தட்டை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு நிற்க வேண்டிய நிலைமை வரணும். அப்படி தான் வசனம் சொல்லுது. சரிங்களா? யாருக்கு? அது எந்த ஒரு பெரிய கேடியாக இருந்தாலும் அதுதான். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் அந்த 1 Corinthians 15 படிங்க, மிச்சம் உள்ளது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார். அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணி, வானத்தையும் பூமியையும் சரி பண்ணி, அப்படின்னா புதிய வானம் புதிய பூமியை படைத்து யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? எல்லாம் சரி. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லாத பூரணமான சூழ்நிலை இந்தாங்கப்பா நீங்கள் கேட்டது அப்படின்னு யார் சரி பண்ண போகிறா? இதை 2ஆம் வருகையில் வந்து தான் அது சரி பண்ணுவார். அப்போ 2ஆம் உலகம் அழிந்து 3ஆம் உலகத்தை யார் படைக்க போகிறா? கிறிஸ்து தான். புதிய வானம் புதிய பூமியை நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னார்ல, அதை படைக்க போகிறதே யார் தான்? கிறிஸ்துவின் தலைமையில் தான் நடக்க போகுது 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியில். தொடர்ந்து வாசிங்க. எல்லா சத்துக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும். பாருங்கள், இதை 110ஆம் சங்கீதத்தை லிங்க் கொடுங்க. இப்போ அந்த வசனத்தை இங்கே லிங்க் கொடுங்க. திரும்ப படிங்க. எல்லா சத்துக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்போ கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி எல்லா சத்துருக்களையும் உன் பாதபடி ஆக்குறவரை நீ என்ன பண்ணு, என் வலது பாசத்தில் அமர்னா என்னுடைய ஃபுல் பவரை எடுத்து நீ செயல்படுத்துப்பான்னு கொடுத்துருக்கிறாரு. அது எதற்காக? இப்போ இந்த உலகமெல்லாம் வேற ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்கிறான்ல, அதெல்லாம் சரி பண்ணு இந்த 1000 வருஷத்துக்குள்ளேங்கிறதுக்கான பவர். இப்போ 1000 வருஷம் ஆச்சு எதுக்குன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அவர் அதிகாரம் எடுத்து இந்த 1000 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறாருலே ஒரு சில வேலை, அது எதுக்கு அப்படின்னா அதுக்கு தான் இந்த 1000 வருஷம் ஆச்சு. நீங்கள் 1000 வருஷம் ஆச்சு முடித்த பிறகு நீங்கள் சொல்கிறது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம், சரி பண்ணுறது பாருங்க. உன்னுடைய பாதப்படிக்கா உன் சத்துருக்களை உன் பாதப்படி ஆக்குறவரை உட்காருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே எந்திரிச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ என்னுடைய பவரெல்லாம் நீ யூட்டிலைஸ் பண்ணி 1000 இயரில் எல்லாத்தையும் உன்னுடைய சத்துருக்கெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்க அப்படின்னா அது விஷயம் வரும்போது தான் அதை செய்வார ஒழிஞ்சு. இப்போ சபை பூமியில் 2ஆம் உலகத்தினுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணாலும் சபை பூமியில் 2ஆம் உலகத்தில் இருக்கிறதுனால எதை அழிக்க முடியல? 2ஆம் உலகத்தை அழிக்க முடியல அவரால். ஏன்? யாரு? நம்ம இருக்கிறதுனால. இப்போ நம்ம ரெடியாகி எல்லாம் ரெடியாகி இட்டோம்னா எதுக்கு முடிவு வந்துடும்? இது எப்போ நடக்கும்? 2ஆம் வருகை 1000 ராஜ்யம் அது வேதனை மகாவோத்திர காலம் அடுத்தது. சபை முடிஞ்ச பிறகு இந்த உலகத்து மேலே வரக்கூடிய ஒரு பார்ட் என்னன்னா மகாவோத்திர காலத்தின் உச்சகட்டம். இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணணும், அது ஃபியூச்சர். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் சபை இல்லை, திரள் கூட்டம். எதை 3ஆம் உலக போர் என்கிற நல்ல கவனிங்க. இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யாவின் தலைமையில் கோகு மாகோகு யுத்தம்னு ஏசாயா 37-38 நடக்கும். எசேக்கியேல் 37-38 சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணும்ல, காப்பாற்று வரல. அப்போ இல்லை நீங்களும் நானும் இந்த பூமியில் இருந்தோம்னா அதுதான் மகாவோத்திர காலம். நம்மலாம் சபை இல்லை, நம்ம நெத்தியில் எழுதிக்கங்க நான் திரள் கூட்டம். எதை பார்க்குறதுக்கு? மகாவோத்திர காலத்தில் நீங்களும் நானும் நின்னோம்னா
இது வெளியேறாகும் போது சபையெல்லாம் முடிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த உலகத்தின் முடிவை யார் கையில் வச்சுட்டாருன்னா நம்ம கையில் கொடுத்துட்டாருங்க. இப்போ அந்த எண்டிங் பாயிண்ட் தான் உலகத்தை முடிக்கிறதுக்கான ஒரு கட்டம். அது வரையும் அதிகாரத்தை, துரைதனத்தை, வல்லமையை அவர் டேக் ஓவர் பண்ண மாட்டார். ஆமாம், இருக்க ஆமாம், உயிர் தெழுந்து போயிருப்பாங்க. ஒரு சில பேர் ரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. அதுக்குரிய பாதங்கம்னு ஒரு கான்செப்ட் சொன்னார்ல, அந்த பார்ட் கடைசியில் இருக்கும். ஆமாம், ஆவி போய் அங்கே அவங்களுக்குரிய ஆவிக்குரிய சரீரத்தில் அங்கே இங்கே மாமிசம் ஜாயின் ஆயிடுச்சு. அவங்களுக்குரிய ஜீவியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாகாமைக்குரிய ஜீவியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாமிசத்தில் இருக்கிறோம். இந்த சரீரத்திலேருந்து இந்த ஆவிங்கிற நம்முடைய சிந்தை மட்டும்தான் அங்கே அந்த ஒரு பாடியில் போகுது, ஆவிக்குரிய பாடியில். வேறு எதுவும் இங்கேருந்து அங்கே போகாது. இங்கே போட்டிருக்கிற நகை, நட்டு, சொத்து, சுகம், இந்த சரீரம் எதுவுமே எல்லா டெக்கரேஷன்லேருந்து எல்லாம் இதோட இங்கே மண்ணில் போட்டோன்னா புதைச்சிட வேண்டியதுதான். இந்த சிந்தை மட்டும் அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் போய் அங்கே போய் டேக் ஓவர் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஜீவிகளாக இருங்க. மாறிச்சு தான். சரி, கிளியாரிட்டி அப்புறம் கேளுங்க. மாமிசமும் ரத்தமும், இந்த மாமிசமும் ரத்தத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா தான் ஆவிக்குரிய சரீரத்தில் தான் அங்கே போகலாம். சிம்பிள் கான்செப்டாக இதை புரிய வச்சுட்டேன். அதுக்கு தனி பாடம் எடுத்துக்கணும். சரிங்களா? இது 1 கொரிந்தியர் 15:50. மாமிசமும் ரத்தமும் பிரவேசிப்பதில்லை. அப்போ இந்த மாமிச சரீரத்திலலாம் அங்கே போக முடியாது. ஆவிக்குரிய சரீரம் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் அதனுடைய ஆழமான விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். என்ன சிஸ்டர்? அதை தான் நம்ம அப்புறம் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அந்த 1000 இயரில் மேட்ரு என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறதுக்காக. இந்த உலகத்தின் முடிவு சபை முடிஞ்சாதான் உலகத்துக்கு முடிவுக்கான இது. அந்த உலகம் முடியுதுன்னா அதிகாரம், துரைத்தனம், வல்லமை மூணையுமே இப்போ இந்த உலகம் கண்ட்ரோலில் எடுத்து பண்ணிட்டு இருக்குல்ல, அதை அப்படியே யார் இப்போ டேக் ஓவர் பண்ணிடுவார்? விட்டு வச்சிருக்கிறத யார் டேக் ஓவர் பண்ணிடுவார்? சபை முடிஞ்சோன்னா அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார் ஆண்டவர் இந்த 1000 இயரில். அதுக்கப்புறம் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு யாரு? ஆக்சுவலாக சாத்தானா தானே இருக்காங்க. படி, அந்த வசனத்தை படி. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்கிறபடி சாத்தானா தானே இருக்கணும். நம்ம எதிர்பார்க்கிறது ஆனால் சாத்தானே இல்லாமல் மரணம்னு வருது. மரணம். அப்போ சாத்தானை கட்டியிருக்காருன்னு படி. அவர் ஜெயிக்க வேண்டிய கடைசி எதிரி சாத்தானா. ஏன்னா 1000 இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனை கட்டியாச்சு. இப்போ மரணத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உயிரை கொடுக்கறதான் அவர் ஜெயிக்க வேண்டிய கடைசி பார்ட். பிரேத குழியில் உள்ள அத்தனை பேரையும் உயிரை கொடுக்கணும் இல்லையா? உயிர்த்தெழுதல் உயிரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உயிர்த்தெழுதல். அவங்களுக்கு ப்ராசஸ் இருக்கு. உயிர் அடைதல் வேறு, உயிர் தெழுதல் வேறு. கவனிச்சு, இதெல்லாம் நான் முன்னாடி பாடத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வந்து எடுக்கிறேன். உயிர் அடைதல் வேறு, உயிர் தெழுதல் வேறு. சரிங்களா? உயிர் தெழுதலுக்குள்ள ஒருத்தர் வந்தாங்கன்னா சாக மாட்டாங்க. ஆனால் உயிர் அடைஞ்சாங்கன்னா சாகிறதுக்கு வாய்ப்பு. இது ஒரு கான்செப்ட் அதில் இருக்கு. ஓகேங்களா? அதை பின்னாடி பார்க்கலாம். அப்போ பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னா உலக ஜனங்கள் செத்தவங்க எல்லாம் உயிரடைஞ்சு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எதிரியே யாரும் இல்லைன்னு அர்த்தம். எதிரின்னு ஒருத்தன் இருப்பான். அது யார் தெரியுமா? அவங்களுக்கு அவங்களே எதிரியா இருப்பாங்க. அதுக்கும் வசனம் இருக்காது. ஆமாம், இருக்கு. அவங்களுக்கு அவங்களே எதிரியா இருப்பாங்க. உதாரணமாக எதிர்த்து வர்ற ஜனங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கும். அவங்களுக்கு பரிபூர்ணமான சரீரம் வந்துடும். கிழவனாக இருக்கிறோம் வாலிபத்துக்கு வந்துடுவான். முடவன் வாலிபத்துக்கு வந்துடுவான். எல்லாம் பர்ஃபெக்டான ஏஜில் பர்ஃபெக்டான வாழ்க்கையில் அவனுக்கு தனித்தனி வீடு இருக்கும். தனித்தனி வாழ்க்கைக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். யாருடைய எடுக்க வேண்டியதில்லை. இது மாதிரி சமநிலை பரமானம் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கப்படும். இப்போ ஒன்றும் இல்லை, அது சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்க. உதாரணமாக 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்தாங்கல்ல, சின்ன பிள்ளைக்கு போட்ட ட்ரெஸ் பெரிய ஆள் வர வரையும் வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு. செருப்பு தேவையே இல்லை. டெய்லி மண்ணா. அதாவது வசனம் இருக்கிறத சொல்கிறேன். சரிங்களா?
வீடு வாசல் அப்படிங்கிறது அவசியம் இருந்தா இருக்க போகுது. வீடு வாசல் இருக்கும், கொள்வனை கொடுப்பனை இருக்குமான்னு நான் சொன்னேனா? இருக்குன்னு சொன்னேனா? அதை நான் சொல்லல. புரியல. அதுதான் அந்த தேவதூதர் தன்மைக்கு தங்களை தகுதிப்படுத்தி உயிர்த்தெழுதலுக்குள்ள வரணும். உயிர் அடைஞ்சா பத்தாது, தேவதூதர் தன்மைக்கு வரணும்னா அவர்கள் உயிர்த்தெழுதல் அடையும், அந்த ப்ராசஸை செய்யணும். சரிங்களா? அதனால தான் இந்த பாட்டை இப்போ பார்க்க வேணாம்னு சொன்னேன். அப்போ எல்லா துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் பரிகரித்து செத்தவங்களெல்லாம் உயிர் கொடுத்தா எல்லா எதிரியும் கம்ப்ளீட்டட். பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். இதெல்லாம் எங்கே நடக்கணும்? 1000 இயர்க்குள்ளே நடக்கணும். அப்போ இதெல்லாம் முடியும் பொழுது 2ஆம் உலகம் முழு முடிவுக்குள்ளே வந்துடும். 3ஆம் உலகம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ராஜ்யம் வந்ததும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராஜ்யத்தின் அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போது அது திருடன் மாதிரி தான் வந்துடும். இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த விஷயத்தை. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படித்தினாரே. 110ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படிச்ச வசனத்தை. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்திட்டாங்க, எக்ஸப்ட் பிதா. பிதா தான் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினார். நீ தான்ப்பா எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு பொறுப்பை கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்து நீ தான் ஏன் நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்ட்டார். அப்போ எல்லா வேலையும் செய்வதற்கான நாள் தான் 1000 வருட அரசாட்சி, நியாயத்தீர்ப்பின் நாள், ஓய்வின் நாள், கடைசி நாள், எல்லாம் இந்த ஒரு 1000 வருட அரசாட்சி. 1874லேருந்து 2874க்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி பிதா கிட்ட ஒப்படைச்சிடுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சீட்டை விட்டு இறங்கிடுவாருன்னா அந்த அதிகாரம்லாம் அவருக்கு பிதாவுக்குரியது தான் கொடுத்துருக்கிறார். அதை சரி பண்ண பிறகு தானியேல் 7ஆம் அதிகாரம் 24, 25, 26 படி. இதில் அந்த கிறிஸ்துவை பற்றி, சின்ன கொம்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. யார்? அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. சபைக்கும் கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யம் எத்தனை நாளைக்குங்கிறதும் அதில் இருக்குது. இதை நீங்கள் கவனமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா புரியும். படிங்க. 24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே இருக்கும் 10 ராஜாக்கள். அதாவது 4வது ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யத்தில் வரக்கூடிய 10 கொம்புகள் அப்படின்னா 10 ராஜாக்கள். ஓகேங்களா? ரோம ராஜ்யத்தில் வரக்கூடிய 10 கொம்புகள்னா 10 ராஜாக்கள் வருவாங்க. படிங்க. அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இந்த முந்தினவனாக இருக்கிற சின்ன கொம்பு வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவானா, ரோம ராஜ்யத்தை தாழ்த்தி போட்டு என்ன பண்ணுவானா, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. அந்த கிறிஸ்து தன்னையே தேவனுக்கு நிகராய் உயர்த்தி வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. யாரை ஒடுக்கி? அந்த கிறிஸ்து யாரை ஒடுக்குவான்? சபையை ஒடுக்கி. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இந்த அந்த கிறிஸ்து யாரு? போப்பு. போப்பினுடைய ரோமன் கேத்தலிக் சர்ச் ரெண்டு சேர்ந்தது தான் அந்த கிறிஸ்து அமைப்பு மற்றும் அந்த அந்த கிறிஸ்து. இப்போ இந்த கிரிகோரியன் கேலண்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதெல்லாம் என்ன தெரியுங்களா? ரோம ராஜ்யத்தில் வந்து ஜூலியஸ் சீசர், ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி தீரு சீசரை அப்போ இது எல்லாமே கிரிகோரியன் கேலண்டரை தான் காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்றுவான். ஆனால் இன்னைக்கு நியூ இயர் கொண்டாட ஹிந்து இருக்கிறானா, முஸ்லீம் இருக்கிறானா, கிறிஸ்தவன் இருக்கானா, எல்லாத்தையும் கொண்டாட வச்சுட்டானா இந்த அந்த கிறிஸ்து. பிரமாணம் செலவு வழிபாடு பண்ணக்கூடாதுன்னா பண்ண வச்சுட்டானா. இதெல்லாம் அந்த கிறிஸ்து வெளியரங்கமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவன் எப்பயோ டேக் ஓவர் பண்ணி அந்த பொறுப்பில் வந்து அவனுக்கான அந்த கிறிஸ்துலாம் வந்துட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்போ வரணும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக. ஓகே, இவனுக்கான முடிவை பற்றி சொல்லுது பாருங்கள். எப்போ இவனுக்கு முடிவு? எவனுக்கு? அந்த கிறிஸ்துக்கு முடிவு இருக்கு இல்லையா? ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்த பிறகா அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் இல்லையா, இல்லை நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு அந்த கடைசி நாளுக்கு முன்னாடியா? ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் அந்த இடத்துல. படிங்க. அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்ல மட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படும். 3.5 வருடம் 1260 நாள் வரையும் 1260 நாள்னா தீர்க்க தரிசனத்தில் 1260 வருஷத்துக்கு அந்த கிறிஸ்து அமைப்பு தலை ஓங்கி நிற்கும். 539லேருந்து 1799 வரையும் இந்த அந்த கிறிஸ்து அமைப்பு இந்த உலகத்தையே ரோம ராஜ்யத்தின் தலைமையில் போப்பு மார்க்கம் ஆண்டது அப்படிங்கிறது வரலாறு. ஓகே, படிங்க. ஆனாலும் நியாயசங்கம் உட்காரும். இதெல்லாம் முடியும் பொழுது, இந்த 3.5 வருஷம் முடியும் பொழுது எது உட்காரும்? எதுங்க அந்த நியாயசங்கம்?
நியாய சங்கம் உட்காரும்னு சொல்லியிருக்கு. இந்த நியாய சங்கம் என்னன்னு கேட்குறேன். 1000 வருட அரசாட்சி நியாயத்திற்கு பின்னால் ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம்.